சொல்லுடா ராஜா, டீ கடைக்கு வாடா. டே சுபாஷே, அண்ணே என்ன காலேஜ் பஸ் போயிடுச்சா? போயிடுச்சுண்ணே. சரி சரி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். டேய், என்னடா என்ன வர சொல்லிட்டு நீ டீ குடிச்சிட்டு இருக்க? அப்புறம் நீ வரைக்கும் சும்மா உட்காந்துருப்பாங்களா? உட்கார்றா. சரி சரி, டீ எப்படி இருக்கு? பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ணா ஒரு டீ இவருக்கு. சரிப்பா. அண்ணே இதே மாதிரி ஸ்ட்ராங்கா. அண்ணே நான் கிளம்புறேன், நல்லா காத்து வாங்க. போடா போடா. ஏய், அவனே என்ன கிளப்பி விட்ட? ஓ, இப்போ நான் சொன்னனால தான் அவன் போனான்னு நினைக்கிறியா? போடான், இன்னும் 1/4 மணி நேரத்தில் அந்த ரோட்டில் ஒரு காலேஜ் பஸ் வரும், அதை பார்க்க போகிறான்டா அவன். அவன்லாம் காதல் மன்னன், உனக்கு தெரியாது, நீ பார். டே மணி, டேய் என்னடா? அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நியூஸு? என்னத்த ஸ்பெஷலு? டெய்லி பார்க்குறது தான் கொலை கொள்ளை பாலியல் தொல்லை. வேறு வேலை என்ன இவங்களுக்கு? இதெல்லாம் இன்றைக்கி மாறப்போதோ தெரில. தண்டனை கடுமையான குற்றங்கள் குறையும் மணி. எது தூக்கு தண்டனை இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்குது. யாரா அவன்? வந்துட்டான அடுத்த காதல் மன்னன். தம்பி, ஒருத்தனோட உயிரை கொல்றது தண்டனை கிடையாது, அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த தப்பை திருப்பி செய்ய விடக்கூடாது, அதுதான் தண்டனை. என்ன? ஏய், எப்போ பாரு கமல் மாதிரி புரியாத மாதிரியே டே பேசுகிறேன். மணி, உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளு. கொலை செய்கிறவன் அவன் 2 கையும் செயலுக்கு வை, அதுக்கப்புறம் அவன் அருவாள் அசைக்க கூடக்கூடாது, அது தண்டனை. பாலியல் தொல்லை பண்ணுறவன் அவன் ஆணுறுப்பு செயலுக்கு வை, அதுக்கப்புறம் அது அசையவே கூடாது, அது தண்டனை. செமடா. சூப்பரா தம்பி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் சென்னை ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி. சார் சார், எனக்கு டீ கடையில் உட்காரது ரொம்ப பிடிக்கும். பட் சென்னையில் அது முடியாது. அதனால் இந்த மாதிரி கிராமத்து பக்கம் வந்துடுறது. பொதுவாக உலக பிரச்சனைலேருந்து உள்ளூர் பிரச்சனை வரைக்கும் டீ கடையில் தான் தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப நாளாக எனக்குள்ள அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி ஓ மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு. நான் கண்டிப்பாக இதை டெல்லிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நாளைக்கு கோர்ட்டில் உன் பேர் ஒலிக்கும். ராஜா ராஜா ராஜா. ஹே, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு என்னவோ நீ பெருசாக வரும்னு தோணுது. தேங்க்யூ சார்.